tear is a common problem in middle age and the older age group because of aging or degeneration or additional injury, falling over. They sustain injury to the rotator cuff. Rotator cuff is one of the muscles in the shoulder. There are 4 muscles in the shoulder, goes all around. This rotator cuff muscle is very important for you to initiate shoulder movement, for rotational control, for doing anything above the shoulder level. So this gets torn. Patient comes with a severe pain, difficulty in lying on the side, difficulty even using arm for day-to-day purpose, or reaching hair, reaching behind, dressing themselves, or poor sleep. அதாவது ஒரு மிடில் ஏஜ் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு ஒரு வயதாவதன் காரணமாகவும் அடிப்பட்டதன் காரணமாகவும் தோல் சுற்றுப்பட்டை கிழிந்து இந்த ரொட்டேட்டர் கஃப் டேர் ஏற்படுகிறது. இது வந்து பொறுக்க முடியாத வலியை ஏற்படுத்துகிறது. அதை ஒன்றுமே பண்ணாமல் விட்டாங்கன்னா ஸ்டிஃப்னஸும் வந்துடும், தோல் இறுக்கமும் வந்துடும், வேலையை கூட பார்க்க முடியாது, படுக்க முடியாது, தூங்க முடியாது, கை தூக்கி எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு வர்றதுக்கு பேர் தான் ரொட்டேட்டர் கஃப் டேர். ஸோ ஸ்மால் டேர், சின்னதாக இது கிழிசல் இருந்ததுன்னா we can leave it, do conservative physiotherapy, it will get better. But பெரிய கிழிசல், அதாவது லார்ஜ் ரொட்டேட்டர் கஃப் டேர் இருந்ததுன்னா we need arthroscopic surgery, அதாவது கீஹோல் அறுவை சிகிச்சை. நம்ம கீஹோல் அறுவை சிகிச்சையில் எப்படி இதை பலப்படுத்தி ரிப்பேர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா we use strong sutures and tapes. இது வலிமையான நூல் டேப்பை உபயோகப்படுத்தி இதை நம்ம ரிப்பேர் பண்ணுறோம். யாரும் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே சாம்பிள்ஸ் இருக்குது பார்க்கலாம். உங்களால் அந்த நூலை கிழிக்கவோ கூட முடியாது, ஏன்னா அது 15 times stronger than stainless steel. That is a current technology. Second, சூச்சரிங் பேட்டர்ன், அதாவது ஒரு கிழிசலை தடுக்கும் முறையை பயன்படுத்தி நம்ம தைக்கிறோம். ரோபஸ்ட் ஆங்கர் சாய்ஸ், மெட்டாலிக் ஸ்க்ரூ போட்டதெல்லாம் பழைய காலம். இப்போ நம்ம பயோ காம்போசிட் ஆங்கர் போடுறோம், அது பாடியிலே அப்சார்ப் ஆகிடும். அண்ட் ரோபஸ்ட் ரிப்பேர் டெக்னிக் ஆர் டபுள் ரோ ஆர் ஸ்பீட் பிரிட்ஜ் டெக்னிக், அதாவது வலிமையான தசை நாணை எலும்போடு சேர்க்கும் முறையை பயன்படுத்துகிறோம். டிஃப்ரெண்ட் டிசைன், ஆங்கர் டிசைன் பார்த்தீங்கன்னா சிலதில் பெண்ட் இருக்குது, சிலதில் கேனுலேஷன் இருக்குது, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நல்ல முறையில் அது இந்த தசை நாடை ஹீல் பண்ண வைக்கும். மைக்ரோ ஃப்ராக்சர், சின்னதாக ஹோல்ஸ் போட்டு ஒரு ப்ளீடிங் வர வச்சு இந்த கிரிப்சன் டூவே மெத்தட் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தலாம். பக்கத்திலேயே இருக்கிற பைசப்ஸை நம்ம பக்கபலமாக யூஸ் பண்ணி பலப்படுத்தியும் இந்த ஆக்மெண்டேஷன் பண்ணலாம். இதெல்லாம் ஒர்க் பண்ணோம். ஆனால் பெரிய நாள்பட்ட தோல் சுற்றுப்பட்டை கிழிதல் இல்லைன்னா மேசிவ் ரொட்டேட்டர் கஃப் டேர் அப்படிங்கிற என்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான். பெரிய கிழிஞ்சிருக்கும், வச்சிங்கன்னா பக்கத்தில் வரும், பட் குவாலிட்டி இஸ் நாட் குட். இந்த மாதிரி இருக்கிற என்ன ப்ராப்ளம்னா ஹீலிங், அந்த ரொட்டேட்டர் கஃப் டெண்டன் ஹீல் ஆகாது, ஹீல் ஆகாமல் திருப்பி கிழிஞ்சு போகும். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற மெட்டீரியல் நம்ம கொடுத்துருப்போம், அதாவது சட்டை கிழிஞ்சு போனால் நஞ்சு போன துணி பிஞ்சு போகிற மாதிரி. அதை நீங்கள் வெறுமனே ஸ்டிச் மாத்திரம் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கிழியும். வெரி ஈஸி லாஜிக் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம பேட்ச் ஆக்மெண்டேஷன் யூஸ் பண்ணுறோம். இதோட பேக்ரவுண்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் அதை பற்றி பேசுகிறேன். பேட்ச் ஆக்மெண்டேஷன், சிந்தட்டிக் பேட்ச் இருக்குது, பாலியஸ்டர் வச்சு பண்ணுறது. இது பாடியில் அப்சார்ப் ஆகாது, ஸோ மே நாட் பி a good choice. பொவைன் பேட்ச் இருக்குது, இது பசு கவுலேருந்து எடுக்கிற கொலாஜன், அனிமல் கொலாஜன். அதனால சில சமயம் அது இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து பெயின் வரலாம், அப்சார்ப்ஷனில் டிஃபிகல்ட்டி வரலாம். மூன்றாவதாக இப்போ நம்ம பேச போகிறது ஆர்த்ரோஃப்ளாக்ஸ், அதாவது இது வந்து ஹியூமன் டிஷ்யூ, டெர்மல் டிஷ்யூ, செல்லுலார், அதாவது செல்லெல்லாம் நீக்கப்பட்ட தூய்மையாக்கப்பட்ட ஹியூமன் டிஷ்யூ ஆஸ் அ பேட்ச். செல் நீக்கப்பட்ட மனித தோல் டிஷ்யூ அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இதோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பேட்ச். அதாவது இது திருப்பி இதில் ரத்த ஓட்டம் வந்து இது செல்லுலர் ஆக்குபேஷன், செல்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி ரீமாடலிங் ஆகி நம்மளுடைய ரொட்டேட்டர் கஃபோடே அது இன்டகிரேட் ஆகி திக் ஆகிடும். ஸோ ஒட்டு போடுற மாதிரி கிடையாது, நம்ம பாடியோட அதுவும் இன்டகிரேட் ஆகி நம்மளுடைய ரொட்டேட்டர் கஃபை பலப்படுத்துது. ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அருமையான பேர் பலப்படுத்துதல். ஸோ இது வந்து கீஹோல் அறுவை சிகிச்சை மூலமாகவே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்ச் இஸ் டிப்ளாய்டு லைக் தட். உள்ளே போடுறோம், போட்டுட்டு இந்த இன்சைட் அவுட் சைட் ரெண்டு விதமாக ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நம்ம தச்சதுக்கு மேலே பேட்ச் ஆக்மெண்டேஷன் பண்ணுறோம். இன்சைட் இந்த மாதிரி ஃபைபர் ஸ்டிச்சிங் போடலாம், இல்லைன்னா ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம். அவுட் சைட் இந்த மாதிரி ஆங்கர், எக்ஸ்ட்ரா ஆங்கர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். என்னோட டெக்னாலஜி பண்ண காமிக்க போகிற டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கஃப் ரிப்பேர் ஆங்கரை வச்சு நான் அதில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் காஸ்ட் சேவிங்.
So clinical cases, this is the, we have done 3 operations 6 months ago. ஏன் உடனே பண்ண அடுத்த நாளே மீட்டிங் போட்டுருவாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் we want to do something, we need to see the result, integration, outcome, then only we have to talk about whether it is actually that much useful as it claims to be or not. So இந்த 3 patients இப்போ 6 months follow, they are doing very well. So this is the 3rd patient we operated. A 56-year-old gentleman, slip and fall, is a businessman, left shoulder pain, he is unable to lift the left shoulder, இவ்வளவுதான் அவரோட மூவ்மெண்ட்டை தூக்க முடியுது, cannot do any activities at all. அவரால் கையை தூக்க முடியல, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல, இடது கையை யூஸே பண்ண முடியல, has come to that stage. So this is your examination, அவ்வளவுதான் lifting it. Then I am just lifting it, இன்னொரு கையை வச்சு இப்படி தூக்கலாம், விட்டோன கை ட்ராப் ஆகிடும், ஏன்னா அந்த கனெக்ஷன் இல்லை, ரொட்டேட்டர் கப் கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். கை வெளியிலே போகலை, ஏன்னா அந்த மசில்ஸும் பிஞ்சு போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த மேசிவ் ரொட்டேட்டர் கஃப் டேர். இப்போ ஆஃப்டர்நூன் நம்ம ஒருத்தர் காமிச்சப்போ கேட்டாங்க, எக்ஸ்ரேல தெரியுமா அப்படின்னு. எக்ஸ்ரேல தெரியாது. ரெலவென்ட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொட்டேட்டர் கஃப்ங்கிற டிஷ்யூ நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து சாக்கெட், இது பால், அதுக்கு மேலே இருக்கணும் அவ்வளோ திக்னஸில், ஒரு 10 mm திக்னஸில் ஷீட் மாதிரி இந்த ரொட்டேட்டர் கஃப் போய் ஒட்டிகிட்டு இருக்கணும். இப்போ கீழே இருக்குது பேஷண்ட்டோட எம்ஆர்ஐ, ஒன்றுமே இல்லை, பிக் கேப். ஸோ இங்கே எல்லாம் கேப்பு, இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பிஞ்சு போய் வலிஞ்சு விட்ரா ஆகி வந்து. ஸோ ரிட்ராக்டட் மேசிவ் ரொட்டேட்டர் கஃப் டேர். இந்த ஹரிசாண்டல் வியூவில் பார்த்தீங்கன்னா இது சப்ஸ்கேப்புலரின்னு சொல்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரொட்டேட்டர் கஃப் மசில், அது அப்படி இருக்கணும். அந்த பேஷண்ட்டுக்கு இப்படி தான் அதுவும் இல்லை. ஸோ மேசிவ் டேர் அப்படிங்கிறது மோர் தென் 1 மசில்ஸ். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 muscles of 4 muscles is torn and retracted. This is the surgical video.